ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜோகுட்டி ஹாய் சொல்லிட்டா. இன்றைக்கி எங்களோட 3rd வெட்டிங் ஆனிவர்சரி. நாங்கள் இப்போ எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோன்னா மீனாட்சி போயிட்டு அப்படியே சர்ச்சுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வர போகிறோம். ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். எங்களை ப்ளஸ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட்டு நம்ம ஜோகுட்டியோட என்ஜாய் பண்ண போகிறோம். லாஸ்ட் இயர் ஜோகுட்டி வயிற்றுக்குள்ளே இருந்தாங்க. இப்போ நம்ம ஜோகுட்டியோட நம்ம அழகாக என்ஜாய் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இயர் நம்ம குட்டி தம்பி வந்துடுவாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோகுட்டி ஜோஸ்னாமா அழகுமா செப்பல் போடாமையா நடக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு போயிட்டுருக்கோம். ஜோகுட்டி 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 நீங்கள் அடிச்சு காட்டுங்க. ஜிகி 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 ஜிகி. பிடிச்சிருக்கா உனக்கு? நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம சர்ச்சுக்கு கிளம்ப போகிறோம். இப்போ கோயிலுக்குள்ளே அந்த தெப்ப குளத்தில் அந்த தாமரை குளம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தங்கத்தாமரைன்னு அந்த தெப்பத்துக்கிட்ட ஃபோட்டோ எடுப்பாங்க. நான் அப்போ நான் ஆசைப்பட்டு நான் வாங்கினேன் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம். ஏன்னா ஃபேமிலியை நாங்கள் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலையா. சரி இன்றைக்கி எடுக்கலாம், இது ஒரு மெமரிஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராவினும் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. சரி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த ஃபோட்டோவோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 350. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ராவினுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பாப்புக்குட்டி, நான், ராவின் 3 பேரும் சேர்ந்து ஃபஸ்ட் டைம் ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிளம்பிட்டோம். நம்ம சாமி கும்பிட்டு அடுத்து சர்ச்சுக்கு போகலாம். இடையில போகும்போது ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு போயிட்டுருந்தோம். எனக்கு ரொம்பவே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த ஸாரீ ரொம்ப ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் ரொம்பவே டயர்டாகிட்டேன். ஏன்னா உள்ளே ஃபுல்லாக நடந்து சுற்றிட்டு இருந்தோமா, அதனால் ரொம்பவே டயர்டாகிட்டேன். சரி போகிறப்ப ராவின் சொன்னாங்க, அவங்க ஃபோன் டிஸ்பிளே கொஞ்சம் ஒர்க்காகவே இல்லை. சரி ஃபோன் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்களா. சரி வாங்க இன்றைக்கி வெட்டிங் ஆனிவர்சரி கிஃப்டாக அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபோன் வாங்க போனோம். பட் எங்களுக்கு அங்கே மாடல் எதுவுமே பிடிக்கல, அதனால் வாங்கலை. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கிளம்பி அண்ணா நகரில் இருக்க மாதாம்மா கோயிலுக்கு வந்துட்டோம். அங்கே அன்றைக்கி தான் கொடியேற்றம் போல். கொடியேற்றம் முடிஞ்சு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. நாங்கள் போகும்போது முடிஞ்சு ஒரு 2 days இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் நாங்கள் போயிருந்தோம். இது கொடியேற்றத்துக்கு வந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே, திருவிழாவுக்கு வந்திருக்கலாம், தேரோட்டம்லாம் பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் ஜோகுட்டி பூவை வைக்கவே விட மாட்டேன். ஏன்னா அது லன்ச்சு டைம் ஆகிட்டா அவளுக்கு பசிக்க ஆரம்பிச்சிட்டு இன்னொன்று ரொம்ப டயர்டாகிட்டா அந்த வெயிலுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் கேண்டில் வாங்கிட்டு சரி போய் ப்ரேயர் பண்ணிட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டில் வாங்கிட்டு வந்தாங்க ராவின். அதுக்கப்புறம் ராவினும் ஜோகுட்டியும், ஏன்னா ஜோகுட்டி ஜோகுட்டியை கன்சீவாக இருக்கும்போது இங்கே நான் ப்ரேயர் பண்ணிட்டு போயிருந்தேன். நல்லபடியாக குழந்தை பிறந்தா குழந்தையோட நாங்கள் சர்ச்சுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டு போயிருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் எங்களால் வரவே முடியலை. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கோம் நாங்கள். சரி வெட்டிங் ஆனிவர்சரி கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக நம்ம வேளாங்கண்ணி போகணுன்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக தம்பிக்குட்டி பிறந்ததுக்கப்புறம் நம்ம வேளாங்கண்ணி போகலாம். இப்போ ஜோகுட்டியும் அவங்க டேடியும் கேண்டில் வைக்கிறாங்க. அதுக்கடுத்து நானும் கேண்டில் வச்சேன். நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. எனக்கு ரொம்பவே ரொம்பவே இந்த டே ரொம்பவே எனக்கு பிளெஸ்ஸிங்கான டே. ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஏன்னா ஜோகுட்டியோடு வந்திருக்கோம் நாங்கள். அடுத்து தம்பிக்குட்டியும் வருவாங்க. எங்களுக்காக நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நாங்கள் எங்கள் உள்ளே போக முடியல சர்ச்சுக்குள்ளே. ஏன்னா அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு திருவிழா முடிஞ்சு க்ளீனிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அதனால் 2 o'clock தான் உள்ளே போக முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் சரி அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியுது. ஏன்னா பாப்புவுமே ரொம்ப டயர்டாகிட்டாலா. சரி நம்ம வெளியில் நின்று ப்ரேயர் பண்ணிட்டு போகலாம். எங்கேருந்து ப்ரேயர் பண்ணாலும் ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்பார்.
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரே பண்ணிட்டு வெளியில் ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதையும் நல்லா சுற்றி பார்த்துட்டு அங்கிட்டும் அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து நான் கன்சீவாக இருக்கும்போது நான் வந்து ப்ரேயர் பண்ணியிருப்பேன். நீங்கள் வீடியோஸ் பார்த்துன்னு தெரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து சரி நம்ம கிளம்பலாம், போகிற வழியில் லன்ச்சு வந்து வாங்கிட்டு போயிடலாம், போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். அப்புறம் வீட்டுக்கு போய் லன்ச்சு போகும்போதே வாங்கிட்டு போயிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு மீல்ஸ் வச்சு சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.